ரீசெண்டாக மகாலட்சுமி காலேஜில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு event நடந்துச்சு. காலேஜ் கேர்ள்ஸ்க்கு பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த்ரில்லிங். தே ஷோ தேர் லவ் ஸோ மச். வீடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஃபேவரட் சாங் இருக்கும்ல, கொஞ்சம் ஹார்ட்ல போய் டச் ஆகிற மாதிரி? இந்த சாங் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த வரிகள் எல்லாம். வராக நதிக்கரையோரம் குறுக்கு சிறுத்தவளே, அதுக்கப்புறம் வந்து தெரியுங்களா? வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து. பிரகாஷ் ஏதோ வேலையாக இருந்தால் அதனால 2 o'clock தான் அவங்க சாப்பிடுவாங்க. பசிக்குதுரா நான் ஆதித்ய பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு. சரிடா, ஏதாவது என்ன பண்றது, இங்க ஏதாவது இருக்கா, நான் பண்ணி கொடுக்கட்டுமான்னு பெருசா பந்தவா கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரு தோசை சொதுப்புல வந்தா இன்னொன்னு கரெக்டா வரணும்ல. ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த தோசையே எடுக்க வரல, மாவா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு குனிஞ்சு பார்த்தா கேஸ் எரியல. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. முதல்ல நான் குக் பண்ணது வந்து பருப்பு ரசம். ஓகே, ஆனா அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங், ஐ மீன் இட்ஸ் நல்ல ஃபுட் தான், ஆனா அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் சமைக்க மாட்டேன். ஸோ அப்போ ஒரு நாள் என்னாச்சு, என்ன சமைக்க தெரியும் எனக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பருப்பு ரசம் சாம்பார் இப்படி தான் தெரியுது. ஸோ ஒரு நாள் நான் நினச்சேன் எனக்கு என்ன பிடிக்கும், பிரியாணி. அது கூட எனக்கு சமைக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கேவலமாக இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் பிரியாணி கற்றுக்கிட்டேன். மேம் எனக்கு அந்த மாதிரி தான் மேம், எதுவுமே எனக்கு கற்றுக்க தெரியாது. ஒரு நம்மளுக்கு பிடிச்சது நம்ம கற்றுக்கணும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிரியாணி இன்னைக்கு பண்ணி சாப்பிடணும்னு நினச்சா அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதனால நம்மளே பண்ணணும் அதை. மேம் உங்கள் கையில் ஒரு மேஜிக் தான் இருக்கு மேம், சீரியஸாக. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சாப்பிடாமே எப்படி சொல்கிறீங்கன்னு தான் தெரியல. ஸ்மெல்லே அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. புரியுது. அது கையில் இருக்கிற மேஜிக்கில் நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் சொல்லுவாங்க சில பேர் வந்து சுடு தண்ணி வச்சு கொடுத்தா கூட டேஸ்டியாக இருக்கும்னு. ஸோ அந்த கேட்டகரியா நானுன்னு எனக்கு தெரியாது. அது என்னன்னா நம்ம மனசார ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ரொம்ப அன்போட இது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பா அந்த எனர்ஜி பாஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டுல யார் விரும்பி சாப்பிடுவோம் உங்களோட பிரியாணிய? எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். ஒருத்தர் பாக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரகாஷ் தான், அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. இன்னைக்கு பிரியாணி பண்ணிருக்கியாமான்னு சின்ன குழந்தையில. பட் கொஞ்சம் வயசானவனே நிறைய பிரியாணி எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டான்ல அவன். சாருக்கு பிடிச்ச டிஷ் என்னது மேம் நீங்க பண்ணதுல? அவர் எனக்கு இது வரைக்கும் சொன்னது கிடையாது, ஆனா எல்லாமே பிடிக்கும் தான் சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நீ பண்றது எல்லாமே எனக்கு பிடிக்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் யூஸ்வலி மீன் குழம்பு, அப்புறம் அவருக்குன்னு ஸ்பெஷலாக சாலட்ஸு, சாம்பார் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம். அது நான் மட்டும் பண்றதில்ல, எங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் பண்றது. அவங்கக்கிட்ட நம்ம ரெசிபியை சொல்லிடுவோம், அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. மேம் அம்மா கையால எது செஞ்சு கொடுத்தாலுமே பையனுக்கு வந்து ரொம்ப அது வந்து. ரஹ்மான் வந்து என்னோட தம்பி. அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் மேம் இது? எது உங்களோட ரெசிபிஸ்? இல்ல அவருக்கு பிடிக்கும். அவர் பிரியாணி வீட்ல பண்ற பிரியாணி, இது அம்மாவோட பிரியாணி, அம்மாவோட ரெசிபி தானே இது. நான் பண்றது மோஸ்ட்லி அம்மாவோட ரெசிபி தான் இருக்கும். அது வந்து என்னோட சிஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்து அதெல்லாம் லைட்டா நான் கொஞ்சம் சிலது எக்ஸ்ட்ராவும் சிலது கம்மியாகவும் போடுவேன் அக்கார்டிங் டு மை டேஸ்ட். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்ல இருக்கிறது எல்லாமே 90% ஆர்கானிக் தான். எங்கேயாவது ஆர்கானிக்ல இல்லைன்னா தான் வெளில வாங்குறது. ஸோ அது முந்திரி பருப்பு இருந்தால் கூட நாங்கள் ஆர்கானிக் தான், பட்டை லவங்கம் கூட ஆர்கானிக் தான் வாங்குவோம். ஸோ தட்ஸ் வை அதோட டேஸ்ட் நம்மளுக்கு டெஃபினட்டாக 25% ஹையர் இந்த ஆர்கானிக். இப்போ நீங்கள் ஆர்கானிக் கீரையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கீரை பிடிக்காதவங்க கூட நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. ஹாய் மேம். ஹலோ மேம், உங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஏதாச்சும் இருக்குதா இப்போ வர போகிறது? 2 படம் பண்ணியிருக்கேன். டைரக்டர் வி காமராஜ், அப்புறம் டைரக்டர் ரெஹ்மான் ஒருத்தர், நாட் ஏஆர் ரெஹ்மான், வேற ரெஹ்மான். ஸோ அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று வந்து த்ரில்லர் மூவி, இன்னொன்று வந்து ஐ திங்க் லவ் ஸ்டோரி நினைக்கிறேன். ஓகே மேம். மேம் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் போயிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு மெமரபுளான ஒரு இது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரீசெண்டாக மகாலட்சுமி காலேஜில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு event நடந்துச்சு. காலேஜ் கேர்ள்ஸ்க்கு பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த்ரில்லிங். தே ஷோ தேர் லவ் ஸோ மச். அது அந்த அந்த வீல் அவங்க கத்துறது ஒவ்வொரு சாங்க்கும், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சாங் டு லாஸ்ட் சாங், தி ஜஸ்ட் என்ஜாய்ட் லைக் தேட். அந்த
the love that they showed and the dance and everything செம்ம யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு நம்மளுக்கு. விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே. மேம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஃபேவரட் சாங் இருக்கும்ல, கொஞ்சம் ஹார்ட்ல போய் டச் ஆகிற மாதிரி? இந்த சாங் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த வரிகள் எல்லாமே. வராக நதிக்கரையோரம் குறுக்கு சிறுத்தவளே, அதுக்கப்புறம் வந்து வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து. செம்மையா இருக்குது. Thank you. இங்க இருந்து தான் வந்துட்டு உங்களோட பையனுக்கு வந்து அந்த பாட்டுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். I think இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே தனித்தனியா வரும். யாரும் யார் மாதிரி இல்ல எங்க வீட்ல. சீரியஸாவே நல்லா இருக்குது கேட்கவே. நீங்க வந்து சமைக்கும் போது ஏதாச்சும் சொதப்பல் நடந்திருக்கா உங்க வீட்ல? இது ஆக்சுவலி ஒரு ஜோக்கு. இது என்னன்னா பிரகாஷ், அப்புறம் ஜோசன், அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்கார்ல, இப்ப டைரக்டர் கூட இருக்காரு. அவங்க 3 பேரும் அவங்க எப்பவுமே அங்கதான் இருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேரும் ரொம்ப பசிக்குது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபுட்டு வந்து 2 மணிக்கு தான் வரும் அப்படின்னு. அப்போ 1 o'clock ஆயிருந்தது. நான் அந்த பக்கம் உள்ள போயிருந்தேன் நான். ஸோ போனப்போ பிரகாஷ் ஏதோ வேலையா இருந்தா, அதனால 2 o'clock தான் அவங்க சாப்பிடுவாங்க. பசிக்குதுடா நான் ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு. சரிடா, ஏதாவது என்ன பண்றது, இங்க ஏதாவது இருக்கா, நான் பண்ணி கொடுக்கட்டுமான்னு பெருசா பந்தவா கேட்டேன். நான் ஒரு குக் பண்ணி ஒரு 10 years ஆயிடுச்சு. நான் அடுப்பரங்கிற உள்ள நுழைஞ்சு 10 years ஆயிடுச்சு அந்த டைம்ல. அப்போ ஆமா தோசை மாவு இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜோசன் சொன்னான். நீங்க வேணா ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னா, சரி நான் போயிட்டு தோசைக்கல் எங்க இது அது ரொம்ப நேரோ கிச்சன், ஏன்னா ஆஃபீஸ்ல இருக்கிற கிச்சன்னால ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் பாட்டு தவா வச்சுட்டு தோசை மாவை வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊத்திட்டேன். ஆனா தோசை இல்ல ஆமா, பட் ஆனா தோசை மாவு வேகவே இல்லை. அது எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு தோசை சொதப்புல வந்தா இன்னொன்னு கரெக்டா வரணும்ல. ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த தோசையே எடுக்க வரல, மாவா இருக்கு. இங்கேருந்து அவன் கத்திக்கிட்டே இருக்கான், பசிக்குதுன்னு. பாலாஜி என்ன பண்றதுனே தெரியல. நான் போயிட்டு தோ வந்துருது வெந்துட்டே இருக்கு, தோ வந்துருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தென் ரொம்ப கஷ்டப்பட்டு குனிஞ்சு பார்த்தா கேஸ் எரியல. என்னடா நம்ம தான் 10 வச்சுமே அப்ப எரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா கேஸ் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டரை கொண்டு மாத்தி டக்குனு ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள அவன் பண்ண ரகல எப்படி இருக்கும்னா, எப்படிடா ஒரு தோசைக்கு இவ்வளவு நாடி ஆகுது, இல்ல நான் வெந்துட்டு இருக்கு. அது என்னால மறக்கவே முடியாது. 1/2 hour ஆச்சுடா ஒரு தோசை சுடுறதுக்கு. ஒரே ஒரு தோசை உங்க அம்மா பண்றாங்களா பாரு அப்படின்னு. That was a funny incident, yeah. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.